ஹாய், நான் முத்துலட்சுமி. ஹஸ்பண்ட் நேம் பாக்கியவான். நான் 3rd மந்த்ல எனக்கு வேஜினல் ப்ளீடிங் வந்துச்சு. ரொம்ப பயந்த ஸ்டேஜில் தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஸோ அன்னைக்கு நைட்டே பயங்கரமாக கேர் பண்ணி 1 டே அட்மிஷன் வச்சு என்னை கான்ஃபிடென்ட்டாக அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக நான் வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட டாக்டர் பேர் வந்து சூர்யா, கைனகாலஜிஸ்ட். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போ நான் கால் பண்ணாலும் எனி டைம் 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்னு பார்க்க மாட்டாங்க. எனி டைம் லேபர் வார்டு கால் பண்ணாலும் எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. 9th மந்த்தில் வந்து நான் வரும்போது எனக்கு ப்ளசண்ட்டாக கிரேட் 3 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட்டுட்டா பேபி அதிகமாக வெயிட் போடும், சி செக்ஷனில் கொண்டு போய் விட்டுரும் அப்படி சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ சேம் டே வந்து நான் அட்மிட் ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறமா எனக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணி வித்தின் 5 ஹவர்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணி நானே கேட்டேன், ஒரு 10 வாட்டி கேட்டேன், என்னால் பெயின் தாங்க முடியல, என்னை சி செக்ஷனில் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி டாக்டர் சூர்யா டாக்டர்கிட்டையும் கேட்டு நர்ஸிங் கிட்டலாம் கேட்டேன். பட் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை ஆயிடும், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் தோ எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். திட்டி வாமிட் எடுத்து பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணேன் நான். ஈவன் தோ என் ஃபேமிலி மெம்பர்ஸை திட்டுற மாதிரி அதை விட அதிகமாக நான் திட்டினேன் எல்லாரையும். அவங்க எல்லாரையும் ஸ்மைலாக எடுத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் புஷ் பண்ண சொல்லி கொடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்து கான்ஃபிடென்ட்டாக குழந்தை எடுத்துட்டாங்க. எனக்கு குழந்தை வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் கையில் கொடுத்தவொன்னு தான் தெரிஞ்சிச்சு பேபி பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே செட்டிநாடு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், செட்டிநாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி. டாக்டர் சூர்யா, கைனகாலஜிஸ்ட், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கும் அந்த ஒர்க்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ ஆல் த பீப்புள் நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருக்கேன்.